வீடுகளை பொறுத்தபடி உங்களுக்கு தரமான நாட்டு வீடுகள் வேணுமா, அரசு சான்றிதழ் பெற்ற நாட்டு வீடுகளுமா, எங்க யாரை தொடர்பு கொள்வதுன்னு தேடுறீங்களா? கவலைப்படுங்க. AR6 இவங்க பாத்தீங்கன்னா அவங்க பணியில உற்பத்தி பண்ண நாட்டு விதைகளை விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நாட்டு காய்கறி விதைகள், மூலிகை விதைகள், அப்புறமா பழக்கன்றுகள், அவங்க தீவன கர்மங்கள் கூட விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு 15 வருஷமா விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு நாட்டு விதைகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே நம்பர் தரலாம், அதுக்கு நீங்க தொடர்பு கொடுங்க. அவங்களே உங்க வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. லித்தியம் பெரோ பாஸ்பேட் பேட்டரி ஆல்ரெடி நிறைய விவசாயம் வாங்கி பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நீ பயனடைய போகிறவங்களுக்காகவும் இந்த பதிவை நான் கொடுக்குறேன். இதில் இப்போ ஏற்கனவே எனக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தது 4. ஆமாம். இப்போ இதில் 6 வச்சுருக்கீங்க. ஆமாம். என்ன வித்தியாசம் அதுக்கு இருக்கும்? இது எல்லா பர்பஸுமே யூஸ் பண்ணலாம். அதாவது 12 வோல்ட் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு அத்தனைக்குமே பயன்படுத்தும் போது பேக்கப் டைமிங் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு இதனுடைய லைஃப் சைக்கிள்ஸ் நல்லா ஆல்ரெடி இருக்குன்றது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் கவுண்ட் உங்களுக்கு நிறைய பேக்கப் டைமிங் கொடுக்கறதுனால இந்த 6 செல் மாடல் போட்டிருக்கோம். இது ஏன் விலையை கரெக்டாக எங்களால் மீடியாவில் சொல்ல முடியலன்னா, விலை மாறுதலுக்கு உட்பட்டதாகவே இருக்குது மார்க்கெட்டில். ஒரு நாளைக்கு ஒரு ரேட். ஆமாம். இதனால தான் விலையை பெரும்பாலும் எங்களால் சொல்ல முடியல. இன்னைக்கு ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3500 ரூபாய்க்கு அடக்கவில் வந்தது பெரோ பாஸ்பேட் செய்யணும். நம்ம எதிர்காலத்தில் மாறலாம். இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு விவசாயி 40 டேங்கு 35 டேங்கு அந்த ஸ்பீடு குறையாமல் அடிக்கும். இதுதான் அதனுடைய பெரிய ஹைலைட்டு. அந்த ஃபர்ஸ்ட் என்ன ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அதே ஸ்பீடில் இருக்கும். அதனால மருந்து செலவு குறையுதுன்னு சொல்றாங்க. திருப்பி இன்னொரு பேட்டரி வாங்க வேண்டிய கண்டிப்பா. இதனுடைய ஆயுட்காலமும் குறைஞ்சபட்சம் 3 ஆண்டுகள் இருந்து மேக்சிமம் 5 ஆண்டு வரைக்கும் வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு. 3 வருஷம் ஒர்க் பண்ணா போதும். ஆமா. அதே போல கம்பெனி சைட்ல 3000 சைக்கிள்ஸ்ன்னு அதை டிவைட் பண்ணி 8 வருஷம் சொல்றாங்க. நாங்கள் அவ்வளோலாம் நம்பிக்கை கொடுக்கறது இல்லை. பசுமை விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்ம வீடியோ ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. பேட்ரி ஸ்ப்ரேயருக்கு பேட்ரி லித்தியம் பெரோ பாஸ்பேட் பேட்ரி நிறைய பேருக்கு செய்து கொடுத்துருக்கேன். நம்ம பதிவு நிறைய கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது வழக்கமாக நிறைய பேர் என்கிட்ட புக் பண்ணி கேட்கும்போது, இப்போ வழக்கமாக பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நம்ம வீடியோ பார்த்துட்டு வாங்கின விவசாயிங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, அதை விட இன்னும் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அதுக்காக நான் திரும்ப ஒரு மாடல் எக்ஸ்ட்ரா போட்டேன். அது டபுள் மோட்டருக்கு தான் இந்த பேட்ரி பொருந்தும். சிங்கிள் மோட்டருக்கு போட முடியாது, ஃபிக்ஸ் பண்ண முடியாது. காரணம்னா அங்கே பிளேஸ் இல்லை. சின்ன 7AH இல்லை 8AH பேட்ரி தான் அதில் இருக்கிறது. 12 வோல்ட் அதனால் அதுக்கு 4 செல்லு பேட்ரி தான். அதை 15AH போடலாம். 7AHக்கு ஈக்குவலாக 15AH போடலாம். நிறைய விவசாயிங்க டவுட்டில் கேட்குறாங்க, 7AHக்கு 15AH போட ஃபிக்ஸ் பண்ண முடியலாமா, பண்ணால் ஏதாவது மோட்ரு ஆகிடுமா அப்படின்லாம் பயப்படுறாங்க. வோல்டேஜ் தான் மேட்ரு. வோல்டேஜ் 12 வோல்ட்டு தான் எல்லா பேட்ரி ஸ்ப்ரேலையுமே இருக்குது. டபுளாக இருக்கட்டும் சிங்கிளாக இருக்கட்டும். அந்த 12 வோல்ட்டு ஸ்டாண்டர்டு எல்லா பேட்ரி ஸ்ப்ரேலையுமே. ஆம்பியர் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஆம்பியர் எதுக்குன்னா அந்த டைமிங், உங்களுக்கு எத்தனை டேங்க் வரணும் அப்படின்ற டைமிங் கொடுக்கறதுக்காக அந்த ஆம்பியர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க பேட்டரியில். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம லித்தியம் பெரோ பாஸ்பேட் பேட்டரி ஆல்ரெடி நிறைய விவசாயம் வாங்கி பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நீ பயனடைய போகிறவங்களுக்காகவும் இந்த பதிவை நான் கொடுக்குறேன். இதில் இப்போ ஏற்கனவே எனக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தது 4. ஆமாம். இப்போ இதில் 6 வச்சுருக்கீங்க. ஆமாம். என்ன வித்தியாசம் அதுக்கு இருக்கும்? இது இன்னும் வெயிட் பார்த்தீங்கன்னா 4 பேட்டரி போட்டது பார்த்தீங்கன்னா 1 கிலோ 300 கிராம் வரும் மேக்சிமம் வெயிட்டு. இந்த 2 செல் ஆட் பண்ண உடனே 2 கிலோ வந்துடும் வெயிட். ஏன்னா ஒரு செல்லே 300 கிராம் வந்துடுது. இந்த ஒரு செல்லு 300 கிராம் 600 கிராம் ஆயிடுச்சிங்களா, கிட்டத்தட்ட வந்துடும். ஆமாம், கிட்டத்தட்ட அந்த 2 கிலோ வெயிட்டுக்கு வந்துடும். ஏன்னா BMS பாக்ஸ் கவர் அப்படின்னு போகிட்டு இது வெயிட்டில் இந்த கான்செப்ட். இது நெக்ஸ்ட் இவருக்கு கேட்டிருக்கிறது எந்த பர்பஸ்க்காக கேட்டிருக்காரு? இவரை பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது எல்லா பர்பஸுமே யூஸ் பண்ணலாம். அதாவது 12 வோல்ட் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு அத்தனைக்குமே பயன்படுத்தும் போது பேக்கப் டைமிங் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு இதனுடைய லைஃப் சைக்கிள்ஸ் நல்லா ஆல்ரெடி இருக்குன்றது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் கவுண்ட் உங்களுக்கு நிறைய பேக்கப் டைமிங் கொடுக்கறதுனால இந்த 6 செல் மாடல் போட்டிருக்கோம். இந்த 6 செல் உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்க்கும்போது நல்லா பர்ஃபார்மன்ஸில் நல்ல ஸ்பீடு இருக்கும், நல்ல ஒரு
டைமிங் கவுண்ட் இருக்கும். இப்போ பேட்டரி ஸ்ப்ரேயரை தவிர வேற எந்த பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம்? இப்போ அந்த ட்ரிப்பில் இது விட்டுறாங்களா, அதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். ட்ரிப் இரிகேஷனுக்காக தனியாக மோட்டர் அசம்பிள் பண்ணி அதுக்கு பிறகு இந்த வெஞ்சுரிக்கு மாற்றா இதை பயன்படுத்துகிறாங்க. வெஞ்சுரியில் அந்த மருந்து கலந்து எல்லா பயிர்களுக்கும் சீராக போகிறதுக்காக வெஞ்சுரி பயன்படுத்துகிறாங்க. ஈஸியாக உரம் கொடுக்கறதுக்கான ஒரு வழி அது இருக்குது. ஒரு ஒரு புஷ் பண்ணுற மாதிரி. ஆமாம், வெஞ்சுரியில் வந்து ஒரு 1/4 ட்ரம் 1/2 ட்ரம் வந்து எம்டியாக தண்ணி வந்து சக் பண்ண முடியாமல் பாதியாக அப்படியே நின்று போகிறதுனால அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த விவசாயிக்கு வந்து அந்த மருந்து எப்படி செலுத்துதுன்னு தெரியாமல். அதுக்கு மாற்றாக வந்து இது போல் வந்து பயன்படுத்துகிறாங்க. இதனால் வந்து ஒரே ஈக்குவலாக போகுது, வேலையை வந்து சீக்கிரமாக முடியுது. 200 லிட்டரு அந்த ப்ளூ கலர் பெரிய பேரலில் வந்து தேவையான இடுபொருளை அதில் கலந்து ஊற்றிக்கிறாங்க. அதிலிருந்து இந்த பம்பிங் பண்ணி ட்ரிப் இரிகேஷன் அந்த வெஞ்சுரி எங்கே இன்புட் ஆகுதோ பைப் லைனில் அங்கே எடுத்து மாதிரி லைன் போட்டாங்கனாக்கா இந்த மோட்டர் ஆன் பண்ணிட்டாங்கனாக்கா ஒரே கிராஜுவலாக ஓடுறதுனால லித்தியம் பெரோபாஸ்பேட் என்ன ஒரு பெனிஃபிட்னா ஒரே ஸ்பீடு வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். அந்த ஸ்பீடு ஸ்டாண்டர்டுக்காகவே ஒரே ஈக்குவலாக வந்து அவுட்புட் போகிட்டு இருக்கும் மருந்து. எல்லா பயிருக்கும் ஒரே சீராக போகும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இது. நெக்ஸ்ட்டு வந்து விவசாயிங்க வந்து ஃபார்மில் வந்து நைட் டைமில் வந்து ஒரு சில இடத்துல வந்து பவர் இல்லாமல் இருக்கும். அவங்க வந்து இந்த மாட்டு தொழுவத்துக்கு இது போல் கோழி பண்ணைகளுங்க சின்ன சின்ன கோழி பண்ணைங்களுக்கு எங்கெல்லாம் வந்து லைட் ஏறி வைக்கிறதுக்கு அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20 வாட்ஸ் லைட்டுன்னா ஒரு 7 மணி நேரம் இந்த ஒரு 6 மணிலேருந்து 7 மணி நேரம் 8 மணி நேரம் எரியுது. இதே வாட்டேஜ் நீங்கள் கம்மியாக போடுறீங்க, ஒரு 12 வாட்ஸு இல்லை அதை விட கம்மியான வாட்ஸ் போடுறீங்கன்னா இன்னும் ஒரு 12 ஹவர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு வந்து பேக்கப் கொடுக்குறது. அதனால வந்து அவங்களுக்கு வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு. எமர்ஜென்சி லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேணும்னு வந்து கேட்டார். அவர் மல்டி யூஸாக அவர் செய்ய போகிறாரு. கொஞ்சம் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வரணும். இன்னும் 8 செல்லு கூட போடலாம். பேட்டரி ஸ்ப்ரேல ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பிளேஸ் இல்லை, இதுவே பண்ண முடியாது. இதுவே கொஞ்சம் கஷ்டம்தான். இது நல்லா அகலம் வந்துடும். ஒரு செல்லே வந்து 3 சென்டிமீட்டர் வந்துடும் இதனுடைய குறுக்களவு. இது வட்டத்தில் குறுக்களவு விட்டம். அதனால் வந்து இது இந்த 3 செல்லு தான் இப்போதைக்கு என்னால் பண்ண முடியுது. எக்ஸ்ட்ராவும் செய்ய முடியும், இதை விட அதிகமாகவும் செய்ய முடியும். ஆனால் இந்த 3 6 செல்லு தான் போட முடியுது 12 வோல்ட் வரதுக்கு. 15 AH இதுல கட்டத்துல இருந்து இப்போ இந்த கட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க. இது எத்தனை AH வரும்? இதுவும் 15 தான். 15லே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பலம் டபுளா ஹேட் ஆகுதுனால பேரலல் பண்றதுனால. இதே வந்து சீரிஸ் லைன் 3.5 வோல்ட் ஒரு செல்லும் 3.2 லித்தியம் பெரோபாஸ்பேட் 3.2, லித்தியம் அயன் வந்து 3.7. அதான் இது வந்து லித்தியம் அயன், இது வந்து லித்தியம் பெரோபாஸ்பேட். இதுக்கும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்க எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இந்த செல்லை வச்சு பெருசா பேக்கப்லாம் எடுக்க முடியாது. இதுல வந்து 4500 mAh, இது வந்து 15000 mAh. 15 AH, இது 4.5 mAh. இது வந்து எலக்ட்ரிக் ஈவி கிரேடு தான், இருந்தாலும் இதனுடைய லைஃப் சைக்கிள்ஸ் குறைவு, வெடிக்கும் தன்மை இருக்குன்றது ஒரு கான்செப்ட். விட பாதுகாப்பு இல்லாத ஒண்ணு. ஆமா, எல்லாருமே பயப்படுறாங்க. ஆனா இது அதை பத்தி நமக்கு கரெக்டா தெரியல. வெடிக்கும் தன்மைன்றது சொல்றதை விட இது வந்து பாதுகாப்பு இல்லாததுன்றது வந்து அவங்க சொல்றாங்க. இதுவும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது, அந்த அளவுக்கு எல்லாம் வந்து இதுவா கிடையாது. அதை விட இது வந்து ரொம்ப பாதுகாப்பானது. கண்டிப்பா இது வந்து இந்த மாதிரி வெடிக்கிற வேலை பெரோபாஸ்பேட் வந்து ரொம்ப பாதுகாப்பானது. தைரியமா இருக்கலாம். இப்போ விவசாயிகளுக்கு வந்து என்னென்ன எல்லாருக்கும் இப்போ வந்து ஒரு என்கிட்ட கால் பண்ணி நிறைய பேர் கேட்குறாங்க, லித்தியம் பேட்டரின்றது வந்து ஒரு காமனான வார்த்தை. அது ஒரு கெமிக்கல் வார்த்தை. இந்த லித்தியம்ன்றதுல ஒரு குரூப் இருக்கு, அதில் வந்து பெரோபாஸ்பேட் தான் இப்போதைக்கு நல்ல பாதுகாப்பான நல்ல ஒரு பவர் ரிலீஸ் பண்ணுற அந்த ஒரு கெப்பாசிட்டி எல்லாமே அதுங்கிட்ட தான் இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது அதை விட. அதுக்காக எதுவும் கேவலம் சொல்ல முடியாது. ஆனால் வந்து வேலை அது ஃபர்ஸ்ட் இது இதை கண்டுபிடிச்சாங்க, அப்புறம் அதனுடைய அடுத்த கட்டமா வந்து இதை கண்டுபிடிச்சாங்க. ஆமாம், கண்டுபிடிச்சாங்க. சீக்கிரம் முடிஞ்சிடும் இது. ஆமாம், ஏன்னா இதனுடைய டயா எல்லாமே ஸ்டோரேஜ் எல்லாமே வந்து பிளேஸ் கிடையாது. இதனுடைய அதிகம் இதனுடைய ஸ்டோரேஜ். இது வந்து எலக்ட்ரான்ஸ் நிறைய ஸ்டோர் பண்ணிக்கும். அதனால வந்து நிறைய நேரம் வந்து பேக்கப் கொடுக்குது. அதான் இதுக்கான ரீசன். அதுக்கும் உள்ளது. அதே சமயம் வந்து லித்தியம் அயன் லித்தியம் பெரோபாஸ்பேட்னு தெரியாம எல்லாரும் லித்தியம் பேட்டரினா இதை தான் அவங்க சிம்பிளா சொல்லிடுறாங்க, பிரிச்சு சொல்ல மாட்டாங்க. தெரியல, இது கம்மி ரேட்டுன்ற மைண்ட் செட்ல வராங்க. இது ரேட் எப்பவுமே கூட தான்.
இது பெர்வா பாஸ்பேட்டு. ஆமா. இது வந்து ஏன் விலையை வந்து கரெக்டாக எங்களால் மீடியாவில் சொல்ல முடியலன்னா, விலை மாறுதலுக்கு உட்பட்டதாகவே இருக்குது மார்க்கெட்டில். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ரேட் ஆமாம், இதனால தான் விலையை வந்து பெரும்பாலும் எங்களால் சொல்ல முடியல. இன்னைக்கு ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3500 அடக்க விலை வந்தது பெர்வா பாஸ்பேட் செய்யணும் நம்ம. அதாவது எதிர்காலத்தில் மாறலாம். அதாவது வந்து 12 into 15 ஆயிடுச்சு. ஆமாம், இதே வந்து நீங்கள் 12H பண்ணுறீங்கன்னாக்கா 3000 வந்துடுது. இது கண்டிப்பா இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு. எது நல்ல பிராண்டட் பிஎம்எஸ் போட்டு செய்தோம்னா. பண்ணலாம். லோக்கல் பிஎம்எஸ் போட்டால் இன்னைக்கு மார்க்கெட்டில் நிறைய பேர் கொடுக்குறாங்கன்னு கூட என்கிட்ட கேட்குறாங்க. அவங்க இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு லைனில் வராங்க. அவங்க வேலைன்னா அது வந்து அது கரெக்டா இருக்கணும். சொல்லிட்டு வராங்க. ஆமா. அது அவங்க எந்த மாதிரி பிஎம்எஸ் போடுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு வேலைக்காரன் நான் குறை சொல்ல முடியாது. விவசாயி ஸ்ப்ரே பண்றது கொண்டு போறாரு, ஆளை கூப்பிடுறாரு. அங்க போய் இந்த மாதிரி பிஎம்எஸ்ல பிரச்சனை நின்று போச்சுன்னா அப்புறம் வந்து அவன் இப்போ வந்தாலும் என்ன சொல்லுவாரு, ஐயா வேற எங்கன்னா போயிருந்தா நான் அந்த 500 600 சம்பாதிச்சிருப்பேன், அதை கொடுன்னு நம்ம கொடுத்துதான். ஆமாம். அதனால இதை முழுமையா பண்ணிக்கிறது பெஸ்ட்ன்றது தான் என்னுடைய ஒரு கருத்து. இப்போ ஆமா. நான் கிட்டத்தட்ட 12 மாசம் மேலே ஆயிடுச்சு வந்து செட் பண்ணி. இப்போ ஏற்கனவே இப்போ இந்த மோட்டர் மாட்டினது ஆமா. நல்லா இருக்கு, அருமையா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. உங்களுக்கு 2 மோட்டர் ரெடி பண்ணி தந்தேன். அதான் நீங்கள் ஒரு 10 ஏக்கரா விவசாயன்றதுனால கண்டிப்பா. உங்களுக்கு அது 2 ஆளு வச்சு நீங்கள் தெளிக்கிறீங்க. ஒரு சில டைம் நீங்களே இறங்கி செய்கிறீங்கன்றதுனால அது கொடுக்கும். ஓகே, இதுதான் சார் இதுக்கும் இந்த பேட்டரிக்கும் இந்த பேட்டரிக்கும் உள்ள வித்தியாசம். கண்டிப்பா. இந்த பெர்வா பாஸ்பேட்டு இன்னைக்கு நல்லா இருக்கு, நிறைய பேர் கொடுத்து பயன்பட்டுருக்காங்க. யாருமே குறை சொல்லலை. எல்லாருமே வந்து முதல்ல வாங்கும்போது தயக்கமாகவே வாங்குறாங்க. ரேட்டு வந்து ஒரு புது மிஷின் ரேட்டுக்கே வந்துடுது, ஆமா. நீங்கள் பேட்டரி அந்த ரேட்டு சொல்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிச்சுக்கிட்டு விசாரிச்சுட்டு போகிறவங்க அதிகம். துணிஞ்சு வாங்குறவங்கெல்லாம் நல்லா வந்து கண்டிப்பா. அவங்க வந்து பலன் அடைகிறாங்க. அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது விவசாயிகள் அதிகமா 80% ஏழைகள். ஆமாம், அவங்க யாரா இருந்தாலும் இப்ப நம்மோட அதான் யோசனை பண்ணுவோம். விலை கம்மியா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, எதனா கிடைக்குமான்னு தான் வந்து யோசனை பண்றோம் எது வாங்கினாலும். ஆமா. ஆனா அது அவங்களுடைய ஏன்னா காசு கொடுத்து வாங்குறதுனால அவங்களுக்கு அந்த திருப்தி இருக்கணும், அதுக்குண்டான இதுல இருக்கணும். அதான் அது கூடிய முக்கியமான ஒரு விஷயம். ரைட்டுங்க. இப்போ நம்ம வந்து ஃபைனலாக எதுக்கு இந்த வீடியோனா, இந்த பேட்டரியினுடைய வந்து தற்போதைய நிலை என்ன இருக்கு, எப்படி இருக்கு, அதனால அதுக்கு தான் வந்து இப்போ இது எதுக்குன்னா அவர் ஒரு விவசாயி இதை வந்து கண்டிப்பா எனக்கு இந்த மாதிரி வேணும்னு கேட்டதுனால இது வந்து ஒரு ட்ரையல் அவர் செஞ்சு இவர் உங்களுக்காக தான் கொடுத்துருக்கேன் இதை ஃபர்ஸ்ட். இது ஒரு மாடலு. அதான் இன்னும் நிறைய பேர் கேட்டுன்னு இருக்காங்க, கண்டிப்பா. அவங்களுக்கும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா. இது வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி கடைசி கேட்டதுக்கு வந்துட்டோம். அதனால இதில் மேக்ஸிமம் சொல்லிக்கிட்டு போய் எதுக்குன்னா வந்து இப்போ என்ன மாதிரி நடக்குது நாட்டில். இப்போ நம்ம வந்து எப்படின்னா இது அதையே தான் திருப்பி திருப்பி சொல்கிறோம். அதாவது ஒரு ஸ்ப்ரேயரை நம்ம வந்து சார்ஜில் போட்டால் குறைஞ்சபட்சம் வந்து நம்மளுக்கு 40 கேன் வந்தால் தான். சப்போஸ் இன்னைக்கு இப்போ சிங்கிள் மோட்டர்லாம் வருது சார். அதான் சொல்கிறேன், நான் கரண்ட் கொடுத்தவங்க அத்தனை பேருக்குமே கண்டிப்பா நாசில் பொறுத்து, மோட்ரு குவாலிட்டி பொறுத்து, அந்த அவங்க டெலிவரி motor நல்ல புது motor. அடப்பு இல்லாமல் ஆ, எல்லாமே மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருக்கிற மோட்டரில் வந்து டெலிவரி வந்து குறைஞ்சபட்சம் 35லேருந்து மேக்ஸிமம் நான் சிங்கிள் ஓட்டையை பொறுத்து, சிங்கிள் ஓட்டையிலேருந்து 4 ஓட்டைக்குள்ள, 10 ஓட்டைகள் இருக்கக்கூடிய அது வந்து பெரிய ஓட்டை இருக்கும்போது அதில் வந்து 70 வரைக்கும் ரீச் பண்ணியிருக்குது. 70, ஒரு சிலர் 80 கூட சொல்கிறாங்க. அது அவங்க மோட்டரினுடைய கெப்பாசிட்டி பொறுத்து சேஞ்சஸ் ஆகுது. இப்போ குறைஞ்சபட்சம் வந்து ஒரு விவசாயி 40 டேங்க்கு 35 டேங்க்கு அந்த ஸ்பீடு குறையாமல் அடிக்கும். இதுதான் அதனுடைய பெரிய ஹைலைட்டு. அந்த ஃபர்ஸ்ட் என்ன ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அதே ஸ்பீடில் இருக்கும். அதனால் வந்து மருந்து செலவு குறையுதுன்னு சொல்கிறாங்க. நேரம் வந்து ஒரு ஸ்லோவாக நடக்குது, இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கும்போது குயிக்காக அன்னிக்கிட்டு முடிக்க வேண்டிய ஒர்க்கை முடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் விவசாயி இதை ஆல்ரெடி வாங்கி பயன்படுறவங்க பார்த்தேன். இதில் அதாவது எப்படின்னா இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்த எண்ணெய் கரைசலை வந்து ஸ்ப்ரே பண்ண உளுந்து போயிருக்கு. இப்போ அடுத்த வீடியோ அந்த உளுந்தை பற்றி ஒரு சில விவசாயிகள் கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து விரிவாக ஒரு விளக்கம் வேணும் உளுந்து. ஆமாம். இப்போ அடுத்த வீடியோ வந்து நம்ம அதை எடுக்கலாம். இப்போ இதில் நான் வந்து எப்படின்னா அந்த அந்த பித்தளை நாசில் 4 ஹோல்ஸ் இருக்கக்கூடியது யூஸ் பண்ணேன். ஆமாம். இப்போ எனக்கு என்னன்னா இதுவே வந்து நீங்கள் 8 ஹோல்ஸ் இருக்குது இது இப்போ யூஸ் பண்ணியிருந்தா 10 டேங்க் அடிச்சிருக்கணும். 7.5 டேங்க்லேயே வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். பரவாயில்ல. அதாவது எண்ணெய் கரைசலோட மீன் அமிலம் 100 மில்லி, எண்ணெய் கரைசல் அதாவது எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் 100 மில்லி, இதை வந்து நீரில் கரையும் தன்மைக்கு மாற்றி மீன் அமிலத்தை போட்டு ஸ்ப்ரே பண்ணேன். பயிரும் அருமையாக வந்துச்சு, அதையும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ரெண்டாவது எப்படின்னா இதனுடைய அந்த ரா மெட்டீரியலினுடைய பயன்பாடும் நமக்கு வந்து அது குறையுது. 7.5 டேங்க்லேயே முடிஞ்சு போச்சு. ஆமாம். அதனால் இது வந்து நல்லா இருக்கு. இந்த பேட்டரிகளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா
கண்டிப்பா இது ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இப்ப நாங்கெல்லாம் ரிட்டையர் ஆயிடுவோம், அவ்வளவுதான். இதோட ஆமா திருப்பி இன்னொரு பேட்டரி வாங்க வேண்டிய கண்டிப்பா. நிலைமை இதனுடைய ஆயுட்காலமும் குறைஞ்சபட்சம் 3 ஆண்டுகள் இருந்து மேக்சிமம் வந்து 5 ஆண்டு வரைக்கும் வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு. 3 வருஷம் ஒர்க் பண்ணா போதும். ஆமா, அதே போல கம்பெனி சைட்ல வந்து 3000 சைக்கிள்ஸ்ன்னு அதை டிவைட் பண்ணி 8 வருஷம் சொல்றாங்க. நாங்க அவ்வளோலாம் நம்பிக்கை கொடுக்கறது இல்ல. குறைஞ்சபட்சம் வந்து உங்களுக்கு வந்து 3 வருஷம் ஏதோ விவசாயிக்கு ஒரு நல்லது ஆமா நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க, அவங்களால முடிஞ்சது. அதாங்க விஷயம். அதனால இந்த வந்து இந்த ஒரு கலந்து உரையாடல் எதுக்குடான்னா வந்து இப்ப லேட்டஸ்டா எப்படி இருக்குது, எத்தனை அதாவது வாங்கியிருக்கிற விவசாயிகளோட ஃபீட்பேக் இது மெயினாவே இது வந்து இந்த லித்தியம் தான் சொல்றாங்க. கேக்குறாங்க. இப்ப அதாவது லித்தியம் பெரோ பாஸ்பேட்டுக்கும் லித்தியம் அயனுக்கும் டிஃபரெண்ட் தெரியல. பெரோ பாஸ்பேட் வேற, லித்தியம் அயன் வேற. இது அயன் இது பெரோ பாஸ்பேட். ஓகே, இன்னொரு விஷயம். இப்போ ஒருவேளை எனக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சார், எனக்கு லித்தியம் பேட்டரியில செஞ்சு கொடுங்க, லித்தியம் அயன்ல செஞ்சு கொடுங்கன்னு கேட்டா கூட செஞ்சு கொடுங்க. அதுவும் ஓகே எனக்கு. ஆனா எனக்கு அதுல உடன்பாடு அதிகமா கிடையாது. எனக்கு பெரோ பாஸ்பேட் பண்ணி கொடுங்க. எனக்கு முடியாது, இருந்தாலும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வேணும். இது ஒரு விவசாயி சேஃப்டி மெயின், அதை தான் பார்க்கணும். நான் அதே தான் ஃபோக்கஸ் பண்றேன். விலை கூடுதலா இருந்தா கூட நாம அதை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வந்து வேற வழி இல்லைன்னு கேட்கறவங்களுக்கு லித்தியம் அயன்ல ரெடி பண்ணி தரதுக்கு ரெடியா இருக்கு. ஃபார்முலா எல்லாம் டார்ச் இது போல இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அது போலலாம் அதாவது ஒரு செல்லு யூஸ் பண்ற இடத்துல இது அதிகமா யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் சார். இந்த 2 செல்லுமே இப்போதைக்கு நல்ல லைஃப்னு பார்க்கும்போது பெரோ பாஸ்பேட்டா இருக்கு. லித்தியம் அயனை இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் அப்கிரேட். இப்போ வர எலக்ட்ரிக் பைக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூலண்ட் பேட்டரின்னு இப்போ வந்து அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து பாதுகாப்புக்காக அதையும் கொண்டு வராங்க. அது மார்க்கெட்டுக்கு இன்னும் வந்து இது போல உதிரி பாகமா வரல. அது வந்து ஃபேக்டரி லெவல்ல போயிட்டு இருக்கு. வந்தா எதிர்காலத்துல அது இந்தியாவுல தயார் பண்ணா நமக்கு இன்னும் நல்லா இருக்கும். அதுதான் மெயின். இதுதான் ஒரு விஷயம். இது பல நாடுகள் கலந்து வர மாதிரி இது வந்து பல கட்டங்களை தாண்டி வரும்போது வந்துகிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம். அதான் ஒரு விஷயம். விவசாயிங்க ரேட்டு குறைவா எதிர்பார்க்குறீங்க, எல்லாருக்கும் நான் கொடுக்கணும்னு ஆசை தான். இப்போ இந்த வீடியோனுடைய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டேங்க. ஏதோ என்னுடைய அந்த இதை சொல்லியிருக்கிற அனுபவத்தை இப்போ நான் இந்த மோட்டரை வந்து எங்கேயாவது மாட்டிட்டு இருக்கலாம். ஆனாலும் விவசாயிகள் பார்க்கணுன்னா அவரை வந்து என்னுடைய ஃபார்முக்கு வர வச்சு இந்த வீடியோ எடுக்கக்கூடிய இந்த சேனல் வந்து என்னுடைய சேனல் கிடையாதுங்க. அவர் திரு ரகு, அவர் சென்னையில் இருக்கார். இந்த பசுமை விவசாயம் சேனல் அவருது. அவரையும் வர வச்சு இது 4 பேர் வந்து 4 விவசாயிகளுக்கு பயன்படணும்னு அதை எப்படி மாட்டிக்கிறது, இதில் எதனா பிரச்சனைகள் எதனா இருந்தாலும் அதை மேலே எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு இதை எப்படி கரெக்டாக மாட்டுறது அப்படின்ற மாதிரி இந்த ஒரு தெளிவான ஒரு இதை வந்து பண்ணியிருக்கோம். அது பம்பு விவசாயிகளே பார்த்தாலே நீங்களே வந்து மாட்டிக்கலாம். அதாவது எப்படின்னா அந்த காலத்தில் சொல்லிட்டாங்க, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து போகணும். இது ஒரு நம்மளோட கலந்த ஒன்று. நாங்கள் சின்ன வயசில் எப்படின்னா இந்த பித்தளை கேனில் வரும், இப்படி அடிக்கணும் அந்த பம்பு. அதுக்கு அடுத்தபடியாக பிளாஸ்டிக் கேனில் வந்து கையில் அடிக்கக்கூடிய ஒரு பம்ப். அதுக்கு அடுத்தபடியாக சிங்கிள் மோட்ரு, அதுக்கு அடுத்தபடியாக டபுள் மோட்ரு, ட்ரிபிள் மோட்ரு. பல பரிணாமங்களை தாண்டி தான் வந்திருக்கு நான் பார்த்த வரைக்கும். இப்போ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 300 ரூபா அந்த மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட்ல. அந்த பித்தளை கேன் வந்து 600 ரூபா என்னமோ 500 ரூபா என்னமோ எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அதாவது நாங்கள் 10th படிக்கும் போதெல்லாம் வந்துருச்சு. அந்த நேரத்தில் வந்து அதை யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக், அதுக்கப்புறம் வந்து இது. அதாங்க விஷயம். அதனால இது வந்து நம்மளோட ஒன்றி இருக்கக்கூடியது. ஏன்னா இது இல்லைன்னா வேலைக்கு ஆகுது. இப்போ திடீர்னு ஒரு அதை நீங்கள் வந்து இயற்கை மருந்துகளோ செயற்கை மருந்துகளோ ஏதோ ஒன்று நீங்கள் ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா காலையில் எழுந்த உடனே இதை தூக்கி தான் வீட்டு முன்னே வைக்கணும். அவன் வரவன் வந்து அவன் மாட்டிட்டு கொண்டு போய் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு. அதனால இது வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கு தான் வந்து ஒரு விவசாயி செலவில்லாமல் ஈஸியாக போகணுன்றது தான் வந்து எங்களுடைய நோக்கம். அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அங்கே விஷயம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.